உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், அது கொடுங்க. சார், நான் ஏற்கனவே கரஸ்பாண்டன்ட் பேசினதுனாலதான் நீங்க கொடுத்த சாயில் டெஸ்ட் பக்காவா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்தேன். ஆனா நடந்த உண்மையை சொன்னா மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிடும். அது ஏரி நிலம், அங்க ஸ்கூலே கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன். இது என்னோட சைட்ல இருந்து நான் பண்ணிருக்கிற உதவி. கரஸ்பாண்டன்ட் சார்ட்ட சொல்லுங்க, ஏற்கனவே ஈசிஆர்ல எனக்கு ஒரு வீட்டை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. வீட்டுக்குள்ள இன்டீரியர் ஒர்க்கு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன். அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும். இன்னும் இருக்கு. நான் போய் உண்மை சொல்லுவேனா? என் பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டதோட அவரு கொடுத்த காசுல தான் கல்யாணமே நடந்துச்சு. கரஸ்பாண்டன்ட் அது மட்டுமா பண்ணாரு? என் பையனுக்கு மெடிக்கல் சீட்டுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்து காலேஜில் சேர்த்து விட்டுருக்காரு. என் பையன் பிரமாதமா படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு நல்லதை பண்ணிருக்காரு. அவரை நான் கைவிட்டுருவேனா? கண்டிப்பா ஏற்கனவே சொன்ன அதே மாதிரியான பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் நான் இப்பவும் கொடுப்பேன் சார். இது என்னைக்கும் மாறாது சார். கரஸ்பாண்டன்ட் சார், ஸ்கூல்ல நடந்தது விபத்து தான் அப்படிங்கிற பொய்ய நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எப்பேற்பட்ட இடத்துல எத்தனை தடவை கூப்பிட்டு கேட்டாலும் அப்படிதான் சார் நான் சொல்லுவேன். எங்களோட ஆதரவு முழுக்க அவருக்கு தான் சார். கரஸ்பாண்டன்ட் எனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காரு. அவருக்காக இந்த உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன். கவலையே வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன். கொடுத்த காசுக்கு நான் வஞ்சகம் இல்லாம இருப்பேன் சார். தேங்க்யூ சார். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா இன்னொரு மிகப்பெரிய தப்ப வெளியே கொண்டு வர இந்த சின்ன தப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். மொத்த பேரும் பேசின ஹிஸ்டரியே இதுல இருக்குது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டு உங்க முடிவை சொல்றீங்க. என்னையா இதெல்லாம்? என்ன சார் இதெல்லாம்? இப்படித்தான் கவர்மெண்ட் உயர் அதிகாரிகளை உங்க பணபலத்தை வச்சு விலைக்கு வாங்குவீங்களா? அப்படி விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாம நீங்க பண்ணதெல்லாம் நியாயங்கிற மாதிரி இப்படி மனசாட்சியே இல்லாம சாதிக்கிறீங்களே சார். இறந்து போனவங்க அத்தனை பேரும் குழந்தைங்க சார். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. சின்னையா இப்படி பண்ணி சொதப்பிட்டீங்க உங்களையெல்லாம். சார் மன்னிச்சிருங்க சார். உங்களோட பேரை சொல்லி பேசினாங்க. உங்களோட பிஏன்னு நினைச்சு நாங்களும் அப்படி பேசிட்டோம் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.